வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். நமது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட கூட்டணியில் இடம்பெற இருக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வர இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஆனால் கண்டிப்பாக இணைகிறது உறுதியாக. இன்னும் ஒரு தினங்களில் தலைவர் அறிவிப்பார். முதல் கூட்டணி வந்துருச்சு. முதல்ல முஸ்லீம் வந்திருக்கார். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்லேருந்து கூட்டணி வந்திருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணியில் எப்படி ஆளுங்க எந்த கட்சி வரப்போகுது என்னெல்லாம் குழப்பறிஞ்சு இப்போ தெளிவாக முடிவாகி போச்சு. ஏன்னா ஒரு கட்சி சேருதுன்னா அடுத்து இந்த கட்சி வராதுன்னு ஒரு கட்சி இருக்கும். இப்போ பாஜக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாஜக கூட்டணிங்கெல்லாம் பேசுனாங்கல்ல. இனிமேல் அதை பற்றி ஏன்னா பாய் இங்கே சேர்ந்தார். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போன் பண்ணியாச்சு அப்படின்னா வேறு செட்டில் வந்துடும். பாஜக அவங்க லைன் தனியாக போயிடும். பாஜகவோட இவர் கூட்டணி நிற்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று முடிவாயிட்டா ஒன்று. அப்போ விஜய் திமுகவுடைய கூட்டணி இருக்க மொத்த கட்சி இழுக்கிற மாதிரி தான் கணக்கு பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஒன்று இங்கே ஒன்று சேருவாங்க, அதிமுக ஒன்று சேருவாங்க. இவங்க எப்போவுமே இப்போ அதிமுக பாஜக கூட சேர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சதுனால தான் பாய் இங்கே சேர்ந்துட்டார். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படித்தான் வரும். பாஜகவுடன் கூட்டணி தாவேக்கா கிடையாது, கன்ஃபார்ம். அதே மாதிரி திமுகவில் இருக்குல்ல தமிழ்நாடு முஸ்லீம் லீக், இந்த கம்யூனிஸ்ட்டு திக கூட இங்கே வந்துடும் தாவேக்காக்கு. ஏன்னா பெரியார் படத்தை போட்டு வச்சுருக்காரு. அதனால் எஞ்சின்னு குரங்கு மாதிரி தவுவாங்க. இவங்க திமுகலே தங்கிட்டு இருக்காங்களா, டக்குன்னு பார்ப்பாங்க. குரங்கு மாதிரி டக்குன்னு 5 தான் போயிடுவாங்க. தாவேக்காவை பிடிச்சிக்குவாங்க. அதனால் திக கூட வர வாய்ப்பு இருக்குது. திமுகவை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றுனா சேர்ந்துடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆட்டோமேட்டிக்காக பாதி வந்தாச்சு. தலைவர் மட்டும் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி வந்தாலும் வந்துடுவார். இல்லைன்னா அதில் இருப்பார்னா அவர் மட்டும் தான் இருப்பார். கட்சி பூரா இங்கே வந்துடும். அதை வச்சுலாம் இங்கே வந்தாச்சு. அதுக்கடுத்து முஸ்லீம் வந்தாச்சு. முஸ்லீம் எப்படின்னா அவங்க மத்திய அரசில் பாஜக, அதாவது காங்கிரஸ் தவிர மீதி பாஜக அப்படி இருந்தால் பாஜக அல்லாத கட்சிகள் தான் இணைந்து செயல்படுவாங்க முஸ்லீம்கள் எப்போவுமே. இப்போ முஸ்லீம் லீக்கு இங்கே வந்திருக்கனால முஸ்லீமுக்கு இங்கே வந்துடும். கிறிஸ்தவ அமைப்புகள் தமிழ்நாடு தாவேக்கா கூட தான் சேரப்போகுது. ஏன்னா மதம் இங்கே எதிர்க்கிறன்னா அப்போ பாஜகவை எதிர்க்கிற கொஸ்டி இங்கே தான் ஆகணும். ஒருத்தர் வந்துட்டார், போனி பண்ணிட்டார். அடுத்து இந்த அமைப்பு, அதே மாதிரி கிறிஸ்துவ அமைப்பு இந்த பக்கம் வந்துடும் தாவேக்காக்கு. அதுக்கடுத்து சிறுபான்மையினத்தினர் அப்படிங்கிறதுல இருக்கிறதுல அநேகமாக திருமாவளவன் கட்சி இங்கே வந்தாலும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு வந்திருக்கார். கட்சி பொறுப்பேற்ற உடனே போய் தலைவரை பார்த்து சந்திச்சிருக்காரு. மரியாதை நிமித்தமாக பேசியிருக்காரு. அதுக்கு சம்மந்தம் அப்படி சொல்லலை. இருந்தாலும் அதான் வெறுப்பாக இருக்கவங்க வேறு. நம்மளை வளர்த்து விட்டவர் திருமாவளவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப போய் சேர்றாரு அப்படின்னா அவருக்குன்னு உள்ள ஒரு மதிப்பு திருமாவளவன்லேயும் இருக்கும். அதனால் அந்த கட்சி வர்றதுக்கு இல்லாட்டாலும் தொண்டர்கள் பாதி பேருக்கு மேலே இங்கே வந்துட்டதாக கேள்விப்பட்டுருக்கோம். நிறைய சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவை திமுக சுற்றி இருந்த சின்ன சின்ன கட்சி சேர வாய்ப்புகள். இப்போ அதே மாதிரி இன்னும் இந்த விவசாயிகள் அணிகளுக்கு இந்த பழந்தூர் போனதோடு இருக்கார். அதனால் அப்படி இப்போ விசிட் வரும்போது அதுக்கு தான் நான் தஞ்சாவூரை பற்றி சொல்லியிருந்தேன். தஞ்சாவூர் காட்சியெல்லாம் கொஞ்சம் பேசினான்னா இந்த விவசாய சங்க தலைவர்கள் ஒரு விவசாய அமைப்பு இருக்குது. அவங்க அதில் சேர்ற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும். இப்போ இது அதே மாதிரி
கம்யூனிஸ்ட்டுகள் வர்றதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும். அவங்களெல்லாம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் முஸ்லீம் லீக் வந்திருக்கு. அதனால் பாஜக கூட்டணி கிடையாது கன்ஃபார்ம். அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னாங்க. அதிமுகவுடன் கூட்டணி உறுதி. அது நான் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? அதிமுகவுடன் கூட்டணி உறுதி. ஆனால் வந்து எடப்பாடிக்கிட்டே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி ஒத்துழைனா போகணும்னு விட்டுட்டு அடுத்து ஏற்கனவே பன்னீர்செல்வம் ரெடியாக இருக்கார். அவரை தூக்கி போட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்னு சொன்னால் அவர் ஓகேன்றார். அவரை தூக்கி இங்கே போட்டலாம். பாதி கோட்டை வஞ்சி இழுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு தாவேகா கட்சி விஜய் வந்து நல்ல முடிவாக தான் எடுத்து வச்சுருக்காரு. அவர் பேசுகிறதில்ல இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் சொல்லிட்டு அதிமுகவுடன் இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரெட்டலை சின்ன அவர்கிட்ட இருக்கு வச்சுருக்காரு. ஓட்டு பிரிங்கிற போது அப்போ பிரிக்கலாம் போடுவாங்க. அதிமுகக்கார ஈரோடு கிழக்கில் உதயசூரியன்லேயே குத்தியிருக்கேன். அதனால் மாற்றி குத்து வரலன்னு சொல்ல முடியாது. ஈரோடு அதிமுகவுக்கு முடிஞ்சு போச்சு பாதி. அதனால் அப்படி இல்லாட்டாலும் அவர் இல்லைன்னா என்ன ஓபிஎஸை பிடிச்சிக்கலாம். மொத்தம் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி கட்சிகள் சேர முதல் போனி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்திருக்கு. இன்னும் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வர இருக்குது. திருமாவளவன் கட்சி வர இருக்குது. அப்புறம் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அதனால் தேமுதிக வந்து சொல்ல முடியாது. தேமுதிக வந்து ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படி போகிறாங்கன்னா, அவங்க தேமுதிக பாஜகவுக்கு போகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தை இதோடு இருக்குது. பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கார். அவர் ஓட்டெடுப்பெல்லாம் பார்த்து விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காராம். 2 ஜான் ஆரோக்கியசாமியும் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. மார்ச் மீட்டிங் அப்போ தான் மீதி விஷயங்கள் தெரியும். ஒரு சுற்றுலா தமிழ்நாடு சுற்றுலா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் விஜய் சுற்றி முடிக்கிறக்குள்ளேயே யார் யார் கூட்டணியெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. நன்றி, வணக்கம். இதுபோல் வர வர செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்திருக்கு. தாவேகா கட்சி கூட்டணிக்கு அவர்களை வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கங்க. வணக்கம்.